భారతీయ న్యాయ సంహిత 2023లో సెక్షన్ 106லையும் இந்தியன் பீனல் கோடு செக்ஷன் 304A காசிங் டெத் பை நெக்லிஜென்ஸ் அசட்டையினால மரணத்தை விளைவிக்கிறது. ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க? இஃப் சம் ஒன் காஸ் டெத் பை அ ரேஸோ ஆர் நெக்லிஜென்ஸோ, அந்த எந்த மாதிரி ஒரு டெத்தாக இருக்கக்கூடாது, நாட் அமௌண்டிங் டு கல்பபிள் ஹோமிசைடாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் ஒருவருக்கும் மரணத்தை எந்த மாதிரி செயலால் ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா முரட்டுத்தனமாகவோ இல்லது அவருடைய அசட்டையினால் ஏற்படுத்தியிருக்காரு. அந்த மரணமும் ஒரு மரணம் விளைவிக்கும் குற்றமாக இல்லாமல் இருந்தால் என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா 5 years வரைக்கும் பனிஷ்மெண்ட்டு அண்ட் ஆல்சோ லைபிள் டு ஃபைனும் உண்டு. இது ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ். மெடிக்கல் நெக்லிஜென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் மெடிக்கல் ப்ராக்டிஷனர், அதாவது நம்மளோட இந்தியாவிலே ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேட்டரில் அவங்க ரெஜிஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய அந்த ரேஸ் அண்ட் நெக்லிஜென்ஸ்க்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 2 years வரைக்கும் பனிஷ்மெண்ட்டு அண்ட் ஆல்சோ ஃபைனும் உண்டு. அடுத்தது நெக்லிஜென்ஸ் டிரைவிங். இந்த நெக்லிஜென்ஸ் டிரைவிங்கில் கிட் ஆர் ரன், அதாவது இதுலேயும் ரேசஸும் அப்படி இல்லைனா நெக்லிஜென்ஸால் ஒரு டெத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த நபர் உடனடியாக என்ன பண்ணியிருக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அப்படி இல்லைனா மேஜிஸ்ட்ரேட்கோ இன்ஃபார்ம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். ஒருவேளை அதை பண்ணாமல் அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க அந்த இடத்த விட்டு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 10 ஆண்டு வரை சிறை தண்டனையும் அண்டு ஃபைனும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 106ல் பிஎன்எஸ்ல சப்செக்ஷன் 2 நியூவாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நெக்லிஜென்ட் டிரைவிங் அப்படிங்கிறத.